என்னோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து சேவிங்ஸ் பத்தி கவலைப்படவே மாட்டாங்க சார். சில சமயம் சாபம் கூட விடுவார் சார். இன்னைக்கு நிறைய இருக்கு, நீ ரொம்ப ஆடுற, நாளைக்கு பிச்சை எடுத்தா என்ன பண்ணுவ? பிராண்ட் ப்ரமோட்டரா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. காசு போட்டு வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்புறதுக்குள்ள இருந்து காலி பண்ணிட்டு தான் வருவாரு. காசு போட்டு வாங்கிட்டோம். என்னோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து சேவிங்ஸ் பத்தி கவலைப்படவே மாட்டாங்க சார். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, நான் வந்து சந்தோஷமா வச்சுக்க மாட்டீங்க, நல்லா சாப்பிடணும், வாரத்துல 4 நாள் படத்துக்கு போனோம், இதான் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. திடீர்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது 10,000 வேணும், உடனே வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் நான் பண்ற எல்லாமே அனாவசிய செலவு தான். நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், எதுவுமே நல்ல செலவு கிடையாது. அதுதான் அவரோட ஆட்டிடியூட். ஒண்ணு இல்ல சார், ஒரே ஒரு மேரேஜ் வந்ததுன்னா குறைஞ்சது 5,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணணும் சார். என்னன்னா ஒரு புடவை வேணுமோ 1,200 தான் சார், ஜாக்கெட் வந்து 2,500 ரூபாய் ஆகும் சார். மணி கிணின்னு போட்டு என்னென்னமோ கட்டுவாங்க. இங்க 2 பக்கம் சிவப்பு ரோஸ், இது என்ன தூக்கி நிக்குது? பேஷன். இதெல்லாம் சார் அந்த தைகார் இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன குட்டில ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து 2 மாடி கட்டிட்டா சார், மேல வேற ஷெட் போட்டுருக்கா சார். இப்ப புதுசா ஒரு கார் வாங்கிருக்கேன்டா, இந்த பக்கமா வந்தேன், அதான் உன்னை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலாம்னு. இதுல வேற என்ன பெருமையா சொல்லுவாங்க சார் அவங்க. பாத்தீங்களா என்னால எப்படி இருக்காரு பாத்தீங்களா சார்? அவருக்கு திறமை இருக்கு, அவர் வளர்ந்தாரு சார். மெயின் பிசினஸ் எனக்கு வந்து இந்த பிசினஸ் ஐடியா சுத்தமா கிடையாது. ஆனா எங்கள்ட்ட சேவிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்பாங்க. இப்போ வரைக்கும் அவரு மறந்துட்டியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 years ஆயிடுச்சு. 6 பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கும் அவருக்கு நிறைய விஷயம் வந்து ஒத்து போகும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல டெய்லி சண்டை நடக்குதுன்னா இது ஒண்ணுதான். இப்போ வரைக்கும் நாங்க அந்த சேவிங் எல்லாம் ஓரளவு எடுத்து வச்சோம். இல்ல அவர் நல்ல ஒர்க் மோட்டிவ்ல இருந்தாருன்னா we may settled in a good house. அப்படியா? உன் மேல சத்தியமா நான் யோசிக்கிறது எல்லாமே வந்து நியூ கான்செப்ட்ஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். பிராண்டுன்றது பெருசா இருக்காது, பட் ஆனா நான் தான் அதை கிரியேட்டே பண்ணணும். பிராண்ட் ப்ரமோட்டரா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அது பெண் குழந்தை இருக்கு. நம்ம ஓரளவு இப்பயே சேவ் பண்ண ஆரம்பிச்சாதான் ஒண்ணு உண்டு இருக்கு. உன்னை வச்சு என்னால பின்னாடி எதுவுமே பிளான் பண்ண முடியல. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. என்னோட சேலரி பேஸ்ட் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்னால அடுத்த ஸ்டெப்ஸே எடுத்தே வைக்க முடியல. நேத்து எங்களோட கல்யாண நாள், ஆனா முன்னாடி அவர் சொன்ன ஐடியா வச்சுட்டு எனக்கு நேத்து அந்த கல்யாண நாள் மூடே இல்ல. போட்டு கொடுத்துட்டா. நிஜமாலுமே நேத்து ஒரு செகண்ட் கூட நான் மனசாரெல்லாம் நான் ஆனிவர்சரி கொண்டாடல. எனக்கு நீ பிசினஸ் பண்ற மோட்டிவ் கிடையவே கிடையாது. நீ ஒர்க் பண்றியா, நான் அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் பண்ணாலும் கொடுக்குறேன். உங்க அம்மா சத்தியமா? 9 years ஆயிடுச்சு சார். 5 years லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா 4 வருஷம் ஆயிடுச்சு. இதுல காசு வரும்போது யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்ல, எதுவும் நெகட்டிவா எதுவும் சொல்றது இல்ல. இது உலக வழக்கம் தானுங்களே. 9 வருஷத்துல போன 2 மாசத்துக்கு முன்னாடி தான் சார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நீ பிசினஸ் பண்ணாத, நீ பண்ணனா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அன்னைக்குதான் பேசுவேன்னு என் மாமனாருக்கே தெரியும் சார். இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. அவங்க வந்து எப்பயுமே வந்து கௌரவ செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. கௌரவ செலவுனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? சொந்தக்காரங்க முன்னாடி வந்து நம்ம வந்து ரிச்சா காட்டிக்கணும், கோயிலுக்கு போனா வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணணும், கெத்தா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க. சில சமயம் சாபம் கூட விடுவார் சார். இன்னைக்கு நிறைய இருக்கு, நீ ரொம்ப ஆடுற, நாளைக்கு பிச்சை எடுத்தா என்ன பண்ணுவ? போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டுட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போட்டுருக்கோம். எங்க அப்பா அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, பிச்சை எடுக்கிறதுக்கா சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? என்ன மேனேஜ் பண்றது தானே சார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு இன்னுமே வருஷம் வந்துட்டு இருக்கு. நாத்தனா வீட்டுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். ஒவ்வொரு தடவையும் வாங்க போகும்போது வந்துட்டு அவர் என்ன சொல்வாரு, எங்க வீட்டுல பழக்கமே இல்லம்மா, நீ ஏன் புதுசா கொண்டு வர அப்படின்னு கேட்பாரு. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. 4,000ல ஒன்னும் பெருசா நம்ம சேர்த்து வச்சு பெரிய பங்களா வாங்க போறது கிடையாது. நீங்க செலவு பண்றது பல வழிகள்ல அவர் தடுக்க பாக்குறாரு. எல்லா வழிகளிலுமே ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் சார், இப்ப ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம், அதான் நம்மளோட நாகரிகம். அதானே உலக வழக்கம். ரீசெண்டா போனப்ப கூட நான் சார் லேட் ஆயிருச்சு, நான் கிளம்புறதுக்குள்ள போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு 2 வீட்டுக்கு போன வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு கமெண்ட், டீசென்ட்டா காட்டி குத்துறாத, ஓடாத, டீசென்ட்டா காட்டி குத்துறாத. அம்மா ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா, ஒரு வீட்டுக்கு எப்படி வாங்காம போறதை நான் கத்து கொடுக்குறேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பெரிய ட்ரிக் தான் இது. ஸ்நாக்ஸ் வாங்காமல் செல்வது எப்படி? எனக்கு வெக்கமா இருக்கும்டா சார் ஒரு வீட்டுக்கு போவோம் சார், நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் போவோம். காரை பார்க் பண்ணுவேன். பார்க் பண்ணிட்டு பக்கத்துல எங்க கடை இருக்கு, நான் வர்ற வழியில எங்கேயும் நான் பார்க்கல, ரொம்ப டிராபிக்கா இருந்தது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஃப்ரூட்ஸ் கடை எங்கேயாவது இருக்கும், அது பக்கம் போலாமா அப்படின்னு நான் கேட்பேன். நானு உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல பரவாயில்ல வேணா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஃபார்மாலிட்டிஸ் எதிர்பார்க்கல. 1000 பேரை பாத்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. காசு போட்டு வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கிளம்புறதுக்குள்ள இருந்து காலி பண்ணிட்டு தான் வருவாரு. காசு போட்டு வாங்கிட்டோம். நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா.
நாத்தனாரோ இல்ல வேற யாராவது செலவு பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க 5000 ரூபாய் போகும். அவர் ஷர்ட் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் எடுக்கவே மாட்டேன். இப்ப கூட நேத்து போய் நாத்தனார் கிட்ட 5000 ரூபாய் போட்டு ஒரு 3 பேண்ட் ஷர்ட், குச்சமே இல்லாம ஒரு 5 சட்டை 2 பேண்ட் வாங்கிட்டாரு. பைக் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பார் சார். Okay. ரைடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரிலேஷன்ஸ்க்கு வந்து சும்மா கொடுத்துருவாரு. அது எங்களுக்கு லாபம் தானே. ஃப்ரீயாவே கொடுத்துருவாரு, எந்த பைசாவும் வாங்க மாட்டாங்க. மார்க்கெட்டிங்ல இருக்கேன், நான் பாக்கெட்ல இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றது இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? 3000 கிலோமீட்டர்ல இருந்து 5000 கிலோமீட்டர் மாசம் பைக் ஓட்டுவேன். 5000 கிலோமீட்டர் ஓட்டினா 10000 ரூபாய் இஎம்ஐ அதிலே கட்டிடுவேன். வண்டியும் 1 லட்சம் கிலோமீட்டர் 2 வருஷம் 3 வருஷத்துல ஓட்டிடுவேன். யாருடா சொல்லும் நீ? வெல்விஷர் யார் கேக்குறாங்களோ அவங்கள்ட்ட ஃப்ரீயா கொடுத்து ஓட்டிக்கோங்க. சூப்பருங்க, அழகா கால்குலேட் பண்றாருங்க அவரு. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். நான் இவ்வளவு ஓட்டுறேன், வண்டி இந்த ஓட்டியாச்சு, இதுக்கு மேல கடையில கொண்டு போய் விட்டா காயலாங்கடையில எடுக்கிற மாதிரி எடுப்பான். அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல மனுஷத்தை கொடுத்துருப்பாரு. ஓகே, ஆனா விவரத்தை சொல்லிட்டீங்க, இனிமே பெட்ரோல் அலவன்ஸை குறைச்சிருவாங்க. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. உங்க வீட்டுல கையிருப்பாக எவ்வளவு சேமிப்பு இருக்கிறது? உங்களை நம்பி சொல்லலாமா? சும்மா சொல்லு. கேஷா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். எவ்வளோன்னு சொல்லிரவா? சொல்லுங்க. எக்ஸ்பென்ஸ் போக ஒரு 10,000 15,000 வச்சிருக்கோம். 40,000 என் அக்கௌண்ட்ல ஒரு 70,000 இருக்கு. 70,000. பட் 20ஆம் தேதிக்குள்ள 70,000 இருக்காது. அவங்க அக்கௌண்ட்ல மீதி அப்படியே இருக்கும். இது உலக வழக்கம் தானுங்களே. 10 lakhs. 10 lakhs. கையில எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு? 50,000 அரௌண்ட் 50,000. என்னோட ஒரு 10-15 lakhs. 10-15 lakhs இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. நான் ஒரு ஷூ வாங்குறேன், பிராண்டட் ஷூ வாங்குறேன்னா நான் ஒரு 1.5 years யூஸ் பண்ணுவேன். இது இப்போ ட்ரெண்டா இருக்கு, நீ இப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். சோ ஹோம் அப்ளையன்சஸும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஒரு சோஃபா இருந்திருக்கும் வீட்ல, சோ இப்போ வரவங்களுக்குலாம் பார்த்த மாதிரி வேற சோஃபா வாங்கலாம். எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. புதுசா பொருட்களை மாற்றிக்கொண்டே இருக்கிற இந்த அவங்களோட ஆட்டிடியூடால எவ்வளவு பணம் வேஸ்டா போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20,000 to 30,000. கல்யாணம் ஆகி 1 yearல. என்ன நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கு. அவர் படிக்கிறேன்றதே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு நிறைய. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவரோட மாஸ்டர் டிகிரி, அவரோட PhD எல்லாமே பண்றாரு. இப்போ அவர் கரண்டா PhD பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணா ஒரு 3 lakhs ஆகுது, PhD பண்ணா ஒரு 5 lakhs ஆகும். PhD பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஓகே, நான் வந்து லெக்சர் ஜாப்ல போறேன்னு இருக்கணும். திடீர்னு PhD போட்டுட்டு நான் Group 2 எக்ஸாம் படிக்க போறேன், நான் Group 4 எக்ஸாம் எழுத போறேன். பேசாம சயின்டிஸ்ட் ஆயிடவா? நான் வேணா பேசாம கவிஞர் ஆயிடுவா. என்னென்ன படிச்சிருக்கீங்க? ME இப்போ PhD பண்ணலாம்னு இருக்கேன். ME இப்ப PhD, MBAவும் பண்ணிருக்கேன். படிச்சே காலி பண்ணிருக்கீங்களே பாஸ். இவ்வளவு பிடிச்சி நம்ம அந்த பணத்தை ஈட்ட முடியாம போகுதே. அதுதான் சார் PhD பண்ணலாம்ன்றேன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. என்னோட ஆஸ்பிரேஷன் எனக்கு வந்து when he is crossing 30 he should get settled. செட்டில்னா ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு அபார்ட்மெண்ட் EMI போட்டு வாங்கணும், அதுதான் என்னோட செட்டில்மெண்ட். அட்லீஸ்ட் அது ஒன்னாவது பண்ணணும். அது இல்லாம அப்புறம் என்ன பண்ண இல்லாம நம்ம ஊர்ல இருக்கலாம்ல சார். ஆமா, இந்த வேலை பேச்சு ஒண்ணும் குறைச்சல இல்ல. இது மாதிரி சொல்றது எளிது. எல்லாருமே இந்த கிராமத்துல போய் இருக்கேன்னு சொல்ற, யாருமே கிராமத்துல போய் இருக்கிறது இல்ல. ஆக்சுவலா இங்கேயே சஃபரிங்ல வாழுமே ஒழிய நம்ம கிராமத்துக்கு போறதே இல்ல. உண்மை. யோசிச்சு பாருங்க, 2000 ரூபாய் எனக்கு இன்கிரிமெண்ட் ஆறதும் செலவு பார்த்தா 8000 ரூபாய் கிட்ட எனக்கு வந்து செலவு அதிகமாயிட்டு இருக்கு. இதை காம்பீட் பண்ணா என்ன பண்ணும்? இன்கம் தேவைதான் சார். அடேங்கப்பா, என்ன புட்சால்தனம். இத மீட் பண்ணனும்னா அவங்களோட செலவை குறைக்கணும் சார். எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. அவர் சொல்ற கணக்கு பாக்குறது எல்லாம் சார், பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி சும்மா தான் போட போறோம். நீ எதுக்கு டெய்லி கருவேப்பிலை வேஸ்ட் பண்ற? என்ன இப்ப கருவேப்பிலை மிச்சம் பண்றது இல்ல ஒரு பச்சை மிளகா மிச்சம் பண்றதால என்ன பெரிய மிச்சம் பண்ண போறோம்? ஒன்னும் கிடையாது. அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு சாம்பார்லாம் ரொம்ப பருப்பு எல்லாம் வந்து ரொம்ப திக்கா இருக்கணும்னு எதிர்பார்த்தால் அவரு கல்யாணம் பிறகு என்ன சொல்றாரு, நீ ஏன் சாம்பார்ல இவ்வளவு பருப்பு கொட்டி வைக்கிற, கொஞ்சம் தனியா தான் வைய சாம்பார். இப்படி பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. 2 months ஒரு ட்ரெஸ், 3 months ஒன்ஸ் இப்படியே ட்ரெஸ் அவங்க வாங்கிட்டே இருக்காங்க. மந்த்லி ஒரு ஆனர் ஆவரேஜா பார்த்தா 2,000 3,000 இதுக்கே ஸ்பெண்ட் ஆகும். இவ்வளவு கால்குலேட் பண்றாங்க. இதை குறைக்கணும்ன்றது அவங்க இதுவே இல்லை. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அடிக்கடி ஜாப் சேஞ்ச் பண்ணுவாரு. அவருக்கு பிடிக்கல அப்படின்னா இமிடியேட் ஜாப் சேஞ்ச். எனக்கு தெரிஞ்சு கணக்கு இல்ல ஒரு 10 ஆபீஸ் சேஞ்ச் பண்ணிருப்பாருன்னு. 10 ஆபீஸ் 4 வருஷத்துல. எனக்கே இப்ப வந்து ஞாபகம் இருக்காது. என் டக்குனு ஹஸ்பண்ட் எந்த ஆபீஸ்ல வேலை செய்றாங்கன்னு தெரிஞ்சா எனக்கு தெரியாது. அடிக்கடி ஒண்ணு சொல்வாரு, மறந்துடுவாரு. வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும், உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும். இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. ஆக்சுவலா எனக்கு வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா. நான் 3 months சொல்லிருக்கேன் பிசினஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அது வந்து வேணாம், வேலைக்கு ஒழுங்கா போறது இல்ல, பிசினஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்கள மாதிரி ஆட்களால தமிழ்நாடு பின்னாலே போயிட்டு இருக்கு. இவர் ஆபீஸ் பிடிக்கலன்னு டக்குன்னு மாறுறாரு. நமக்கு அந்த 1 month salary தான் லாஸ். பிசினஸ்க்கு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு பிசினஸ் பிடிக்கல அப்படின்னா எவ்வளவு லாஸ் ஆகும்? இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசை உண்மையாவே? சொல்லு. சொல்றேன். ஒரு 20,000. சென்னையில 20,000 ரூபாய்க்கு ஒரு வேலை வந்து தேடிக்க முடியலையா என்ன? தெரியல, தெரியாம தான் கேக்குறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இல்ல அடிக்கடி மாத்துறதுக்கு என்ன ரீசன் இப்படி படக்குன்னு? சேம் ரியாக்ஷன்.
பதில் வராது. பிடிக்கல அவ்வளவுதான். ஏன் பிடிக்கலன்றதுக்கு ஆன்சர் சொல்ல மாட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.